ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸைஸ் 2.4லமா முதல் கணக்கு 7 மற்றும் -3 ஆகிய மூலங்களுடைய இருபடி சமன்பாட்டை காண்க. இது வந்து உங்களுடைய 10th சம்சாமி. அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் மூலங்களை வைத்து 12th உங்களுக்கு முப்படி சமன்பாடு 4 படிகள் கொண்ட சமன்பாடு உருவாக்குறது வரும். ஸோ மூலங்கள் கணக்கு மட்டும் நல்லா எல்லாத்தையும் நல்லா தான் பார்க்கணும், நல்லா இன்னும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ 10th கண்டினியூட்டி தான் இருக்குது. மூலங்கள்னு சொல்லிட்டாவே இது பேர் என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா பீட்டா. இல்லை மகா எனக்கு ஆல்ஃபா பீட்டாலாம் தேவையில்லைன்னு சொன்னால் இருபடி சமன்பாடு தான் கேட்குறாங்க. ஸோ இருபடி சமன்பாடுனுடைய பொது வடிவம் நமக்கு மூலங்களை, இரண்டு மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம்னா சாமி x² மைனஸ் மூலங்களின் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் சாமி. இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல், ரெண்டு மூலம் கொடுத்துக்கிறாங்க 7, இங்கே என்னது -3, கூடுதல்னா என்னது, ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், கூட்டணும். ஆனால் கூட்டல் குறி நடுவில் படம் அது குறியை மாற்றாதன்னு அர்த்தம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் 7ஐயும் -3 என்ன பண்ணணும், பெருக்கணும் ஈக்குவல் டு 0. மைனஸ் வருது, ப்ராக்கெட் வருது, ப்ளஸ் வருது, பெருக்கல் வருது. யார் ஃபஸ்ட்டு செய்யணும், ப்ராக்கெட்டு. இன்னொரு பக்கம் பெருக்கலை செய்யணும். ஓகேவா. x² மைனஸ் 7லேருந்து 3 கழிச்சா 4 ப்ளஸ் 4, குறிய மாற்றக்கூடாது, -4x 3 21, ஒத்தப்பட -21 ஈக்குவல் டு 0. அடுத்து இரண்டாவது கணக்கு. ஓர் இருபடி கோவையின் ஒரு பூஜ்ஜியம், மூலம், காரணி, இது மாதிரி எந்த வார்த்தை சொன்னாலும் சாமி ஒரே அர்த்தம் தான். ஒரு பூஜ்ஜியம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூலம். 12th வந்து பூஜ்ஜியம்னு கொடுப்பாங்க, பூஜ்ஜியமாக்கிகள்னு கொடுப்பாங்க, மூலம்னு கொடுப்பாங்க, காரணின்னு கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி எது கொடுத்தாலும் சாமி பண்ணோம், ஒரு மூலம் 1 + √5 அப்படின்னு சொன்னால் தீஸ் இம்ப்ளைஸ் மற்றொரு மூலம்னா சாமி பின்னாடி இருக்கிறத மாற்றிக்கணும் குறிய 1 - √5. ஸோ இந்த இரண்டு மூலங்களை கூடிய இருபடி சமன்பாட்டை ஃபஸ்ட்டு நம்ம போடலாம். அப்போ இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம்னாது இருபடி சமன்பாடு. எதை, இரண்டு மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாடு என்னது, x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல், சமன்பாடுன்னு சொன்னால் என்ன பண்ணும், ஈக்குவல் டு 0. ஸோ x² மைனஸ் மூலங்களின் கூடுதல், ரெண்டு மூலத்தையும் எழுதுங்க, கூடுதலாக நடுவுனா குறி ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் இன்ட்டு 1 - √5 ஈக்குவல் டு என்ன சாமி 0. ஓகே. இப்போது அவங்க கேட்குறது இல்லை x² இதை முடிச்சுக்கலாம். ப்ளஸ் √5 - √5 1 கூட்டினா 2 இன்ட்டு எக்ஸு. முதல் உறுப்பும் ரெண்டாவது உறுப்பும் ஒரே மாதிரி இருக்குது, நடுவில் ஒரு மைனஸ் வச்சுனா அது a + b இன்ட்டு a - b ஃபார்ம்லாம் a². இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. 1² √5 பேருக்குன்னா என்னது, வெறும் 5, அதாவது √5 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். -5 இந்த ஸ்கொயர் 1 போட்டுக்கலாமா, ஈக்குவல் டு 0. x² - 2x ஒருத்தப்பட ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய அந்த சின்ன கழிச்சிட்டு பெருடைய குறி போட்டால் -4 ஈக்குவல் டு 0. இப்போ இதான் இந்த இருபடி சமன்பாடு. மூலங்கள் கொடுத்ததுனால அந்த மூலத்தை வச்சு நான் இருபடி சமன்பாடு போட்டேன். கணக்கு நான் முழுசாக படிக்கிறேன். ஒரு பூஜ்ஜியம் 1 + √5 எனில், மேலும் P(1) ஈக்குவல் டு 0, 1 ஈக்குவல் டு 2 எனில் அந்த இருபடி கோவையை காண்க. என்ன கேட்குறாங்க, இருபடி கோவையை கேட்குறாங்க. P(1)னா நீங்கள் 9th படித்த ஞாபகப்படுத்தி பாரு சாமி, P(x) என்ன சொல்லும், P(x). ஸோ கொடுக்கப்பட்டதை நம்ம P(x)ன்னு எடுக்கணும். லேட் P(x) ஈக்குவல் டு கோவைன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ ஈக்குவல் டு 0ன்னு போடக்கூடாது. இந்த சமன்பாடு அப்படியே எடுக்கிறோம் கோவையை. மக இதை எடுத்துட்டா தான் நம்ம P(1) ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ P(x)னுடைய மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக போட்டோன்னா வருது 2 வருது. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இது போட்டால் எப்படி 2 வரும், எக்ஸ் போட்டால் ஒரு நம்பர் தானே வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்போ தான் என்ன பண்ணோம், அந்த P(x) ஈக்குவல் டு எத்தனை மடங்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு x² இருக்கலாம், 2x² இருக்கலாம், 2 மடங்கு எக்ஸு ஒரு முறையாக இருக்கலாம், 2 முறையாக இருக்கலாம், 1 நாளாக இருக்கலாம், 2 நாளாக இருக்கலாம், 3 நாளாக இருக்கும். அப்போ மடங்கு என்ன போகணும் சாமி, பெருக்கல். அப்போ என்ன போகிறேன், k இன்ட்டுன்னு போட்டுக்கிறேன் இதை. ஓகே சாமி. அந்த இருபடி கோவையை P(x) ஈக்குவல் டு k இன்ட்டு x² - 2x - 4 லிட்டுன்னு போட்டுக்கிட்டா, லிட்னா என்க. இப்போ P(1) ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. P(1) ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 1, அப்போ k இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 1² 1 மைனஸ் 2 2 -4. P(1)க்கு பதிலாக அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் செய்யணும். ஒத்த உறுப்புகள் ஒன்றா கூட்டிக்கோங்க, -4 -2 கூட்டினா
-2 -4 கூட்டினா -6. ஸோ k இன்ட்டு 1 - 6. ஓகே, இப்போ ப்ராக்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய அது சின்ன கழிச்சிட்டு பெருடைய குறி போட்டால் -7. ஸோ 2 = k இன்ட்டு -7. அப்போ எனக்கு யாருடைய மதிப்பு தேவை? கேவனுடைய மதிப்பு தேவை. திஸ் இம்ப்ளாய்ஸ், ஸோ சாரிம்மா, 6லேருந்து 1 கழிச்சா 5. சாரி -5. இப்போ கேனுடைய மதிப்பு தேவை. கே மட்டும் வச்சுக்கிறேன். அந்த பெருக்கலாக இருக்குது கேவுக்கும் இந்த ப்ராக்கெட் என்ன சாமி பெருக்கல் பொதுவானது. பெருக்கலாக இருக்கிற -5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறும். ஸோ 2/5 -5 மைனஸ் பகுதியில் வந்தாலும் தொகுதியில் வந்தாலும் எங்கே போடணும்? நடுவில் போடணும். therefore அந்த கோவை என்ன கேட்குறாங்க? இருபடி கோவையை காண்க. therefore இருபடி கோவை. இருபடி கோவைனா வெறும் கோவை மட்டும்தான் சாமி வரணும். அதுக்கு p(x) = போட்டாலும் ஓகே, போடனாலும் ஓகே. p(x) = கேவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? -2/5 இன்ட்டு x² - 2x - 4. அவ்வளோதான் செல்லம். தேங்க்யூ.